நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். உனக்கு பாசக்கயிறு, உன் பாச தங்கையின் பிள்ளை. உனக்கு பாசக்கயிறு, உன் பாச தங்கையின் பிள்ளை. உனக்கு பாசக்கயிறு. பாசக்கயிறு, பாசக்கயிறா? என் தங்கையின் பிள்ளை என்னை கொல்லுவானா? இவன் ஜாதகத்தை கிழிப்பதற்கு ஒருவரை என் தங்கை தருவாளா? இந்த கம்சனுக்கு தேவகியின் 8வது கர்ப்பத்து பிள்ளை யமனா? பாசக்கயிறாக வரும் பிள்ளையை பெற்று தரப்போகிறவளே, அஞ்சுகிறாயா தேவகி? என்னை அச்சுறுத்துவது உனது 8வது பிள்ளை. ஆத்திரம் உங்கள் கண்களை மறைக்கிறதா? தேவகி உங்கள் அன்புக்குரிய தங்கை, மகளை போன்றவள். திருமணத்தை நடத்தி வைத்த அண்ணன் மரணத்துக்கு காரணமாவதா? தடுக்காதே வசுதேவா. பிரச்சனைக்குரிய மூல காரணத்தை நான் ஒழித்தே தீருவேன். கம்சனை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? இனிமேலும் இதில் நீ தலையிடாதே. இளவரசி, மறந்து விட்டீர்களா? இவள் என்னுடைய மனைவி. இவளை காப்பது என்னுடைய கடமை. மனைவியை காப்பாற்றுவதற்காக வசுதேவன் தன் உயிரையும் கொடுப்பான். தான் வாழ தங்கையை கொல்லுவது பாவம். ஆண்மையுள்ள ஒருவர் தன் கைகளை ஏன் கரைப்படுத்திக் கொள்கிறீர்கள்? அவளோ பெண், அதுவும் உங்கள் தங்கை. திருமண கோலம் மாறவில்லை. தேரோட்டி வந்தது யாரை ஏமாற்றுவதற்காக? புரிந்து கொள்ளாமல் இப்படி நீ பேசாதே. கம்சன் மடிய விரும்பவில்லை. இப்படி ஒரு முடிவு என்று தெரிந்த பிறகு தப்பிக்க பார்ப்பதிலே தவறொன்றுமில்லை. அதில் தலைகுனிவும் இல்லை. அன்பு பாசமெல்லாம் என் உயிருக்கு பிறகுதான். மரியாதையாக ஒதுங்கிப்போ. சகோதரியால் நான் சாக விரும்பவில்லை. இங்கு எனக்கு மரணமே இல்லை. ஜடித்த மனிதன் சாகாமல் இருந்ததாக சரித்திரமே இல்லை. தேவகியின் உயிர் பறிக்கப்படுவதினால் கம்சனின் உயிர் காப்பாற்றப்படும் என்றால் வாளை வீசுங்கள், எங்களை கொல்லுங்கள், நீங்கள் அமைதியாக வாழுங்கள். பிறக்கும் போதே மரணமும் பிறந்து விடுகிறது. தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறான். மரணம் ஒரு நாள் வரும் என்பதை மறந்து விடுகிறான். அவன் மறந்தாலும் மரணம் மறக்குமா? கம்சனுக்கு கூட மரணம் உண்டு, மடிவதுண்டு. காரணங்களை கிள்ளி எறிந்தால் போதுமா? காலன் கணக்கை யார் மாற்றுவது? பாச தங்கையை கொன்று பழியை சுமந்து சென்று பாழும் நரகத்தில் விழ வேண்டுமா? பழி சுமப்பேன் என்று நீ என்னை பயமுறுத்த வேண்டாம். கம்சன் பயப்படவே மாட்டான். அப்படியானால் இந்த தேவகியிடம் பயம் எதற்கு? இந்த பேதை உங்களை என்ன செய்து விடுவாள்? பெறப்போகிறாளே யமனை. அசரீரி உன் காதில் கேட்கவில்லை? கேட்டேன். இவளிடம் பயப்பட நியாயமே இல்லை. பிரச்சனையே பிறக்கப் போகும் 8வது குழந்தை. அசரீரி அதைத்தானே சொன்னது. மாலையிட்ட நான் வாக்குறுதி அளிக்கிறேன். இவளை விட்டு விடுங்கள். மனைவிக்காக சூரசேனனின் மைந்தன் வசுதேவன் சபதம் செய்கிறேன். தேவகி பெற்றுத்தரும் குழந்தைகளை எல்லாம் அது பிறந்தவுடனே மரணத்திற்கு பயப்படும் உங்கள் கையில் நானே கொடுத்து விடுகிறேன். விருட்சம் நீங்கள் விதையை அழிக்க நினைத்தால் வசுதேவன் மறுக்க மாட்டேன். உத்தமனாக நடித்து மதுராவிலிருந்து ஓடி போக நினைக்கிறாயோ? மாட்டேன் யுவராஜா. மானமுள்ள பரம்பரையில் வந்தவன். 8வது பிள்ளையை என் மனைவி பெற்றுத்தரும் வரையிலும் நாங்கள் மதுராவை விட்டு நகரவே மாட்டோம். இப்படி சொல்லியும் நம்பிக்கை வரவில்லை என்றால் இனி வாய் பேசாது. என் வாழ் பேசும் அளவுக்கும் வைத்து விடாதீர்கள். வசுதேவன் வாள் எடுத்தால் என் வம்சமே வாள் எடுக்கும், போர் வெடிக்கும். பிரிவினை கூடாதென்று மகரிஷி கர்கர் மன்றத்தில் போதனை செய்தார். அவர் சொன்னது காற்றோடு கரைகிறது. அதை பற்றி இங்கே பேசக்கூடாது. நீ மட்டும் நல்லவன் என்று எப்படி நம்புவது? எனது பிள்ளைகளை பணயம் வைக்கும் பரீட்சை இது. இந்த பரீட்சையில் முதல் குழந்தை பிறந்தவுடன் விடை கிடைக்காதா? தலைப்பிள்ளையை தந்துவிட்டால் அப்பனின் நாணயம் தெரிந்து விடாதா? வாய்மையில் வளர்ந்தவன் நான். பொய்மையில் நான் வாழ்வதில்லை.
இதோ பார் வசுதேவா, இதிலே சொன்னபடி நடக்காமல் என்னை நீ ஏமாற்ற நினைத்தால் உன்னை மட்டுமல்ல உன் குலத்தையே வேரோடு ஒழித்து விடுவேன். கொடுமையான குணம் எனக்கு. கம்சன் நினைத்து விட்டானால் சேனை தலைவா. என்ன இளவரசி? இந்த இருவரையும் இவர்கள் மாளிகையில் கொண்டு விட்டுவிடு. 4 புறமும் காவலை நிறுத்தி கதவுகளை எல்லாம் மூடிவிடு. மேலும் என் அனுமதியின்றி யாரையும் சந்திப்பதற்கு இடம் தராதே. இந்த இருவருக்கும் மாளிகையை விட்டு வெளியே வர ஆணை கிடையாது. இந்த மாளிகையில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. இனிமேல் இது சிறைக்கூடமாகிவிட்டது. இங்கிருந்து தப்ப நினைத்தாலோ அதற்கு முயன்றாலோ அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டு விடும். ஏமாற்றும் எண்ணம் இருவருக்கும் வேண்டாம். வாருங்கள். யுவராஜர் கம்சனின் ஆணை இல்லாமல் யாரையும் உள்ளே விடக்கூடாது. அப்படியே. தேவி, இந்த மாளிகை உன்னை வரவேற்க அலங்கரிக்கப்பட்டது. ஆனால் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி தருகின்ற வரவேற்பு. புகுந்த வீடு வரும்போது எங்களுக்கு வரவேற்பை காட்டிலும் பாதுகாப்பு தான் அவசியமாகிறது. என் கணவரின் நேர்மையிலும் நிலைமாறா உறுதியிலும் பாதுகாப்பான இடத்திற்குத்தான் வந்தேன் என்று உணர்கிறேன். கோபத்தில் அண்ணன் கொலை புரிய வாளெடுத்த போது என்னை காத்தீர்கள். பட்ட நன்றி கடனை எப்படி தீர்ப்பேன்? தேவி, வாழ்க்கை வியாபாரம் இல்லை, கணவன் மனைவி கடன்படுவதும் இல்லை. இனிமேல் இன்ப துன்பங்கள் இருவருக்கும் பொதுவல்லவா? தெய்வம் எனக்கு நீங்கள்தான். இது பொய். நீங்கள் சொன்னதை நம்ப முடியவில்லை. கம்சன் ஒரு நாளும் அந்த அளவுக்கு போனதும் இல்லை. அன்புக்குரிய சகோதரியை அவன் கொல்ல துணிவானா? இல்லை. அவன் தேவகி மீது உயிரையே வைத்திருக்கிறார். அமைச்சரே, நீங்கள் சொன்னது ஏற்கக்கூடியதே அல்ல. மன்னிக்க வேண்டும் மன்னவா. நடந்த நிகழ்ச்சிகள் மெய்காப்பாளர்கள் வீரர்கள் முன்னாலேயே நடந்தது. கோட்டையில் ரகசியமாய் நடக்கவில்லை. அதனால் நான் சொன்னேன். மன்னர் தவறாக நினைக்காதீர்கள். நல்லது. கம்சனை வரச் சொல்லி இருக்கிறேன். இது பற்றி கேட்கிறேன்.
தாம் அழைப்பதாக. ஆம், நிஜம்தானா? நீ உன் சகோதரி தேவகியை கொல்ல நினைத்தாயா? நினைத்தேன், ஆம் நினைத்தேன். வெட்கமாக இல்லையா என் முன்னால் இப்படி பேசுவதற்கு? உனக்கேன் இப்படி ஒரு எண்ணம்? ஒரு வீரன் செய்ய மாட்டான். ஒரு மங்கை, உன் தங்கை, அவள் மீது வாளை வீச உன் கை துணிந்தது எப்படி? தர்ம சிந்தனை உனக்கு இல்லையா கம்சா? தர்மத்தில் பெரிய தர்மம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதுதான். அரசே, என்னை பொறுத்தவரை யாரால் எனக்கு மரண பயம் உண்டாகிறதோ, அவள் பெண்ணானாலும் சிறு பிள்ளையானாலும் உடனே அவளை கொல்வது மிகப்பெரிய தர்மமாகும். காரணங்களை காட்டி பாவங்கள் புரிவேன் என்று சொல்ல துணிந்த உனக்கு மரண தண்டனை கொடுக்கும் ஆபத்து காத்திருக்கிறது. என் மகன் என்ற சொந்தமும் உன் தந்தை என்ற பந்தமும் நீதிக்கு முன்னால் இல்லை. ஆபத்தில் பதுங்குவது நான் அல்ல மன்னா. பிள்ளை என்னை புண்படுத்துகிறீர்கள். தாம் அறிவீர்கள், இந்த கம்சன் இருக்கும் வரை இந்த மதுராவின் ஆட்சிக்கு ஆபத்தில்லை என்று. அதற்காக தப்பு நடந்தால் கேட்காமல் இருப்பதா? இல்லை கம்சா, வரம்புகளை மீறிவிடாதே. கம்சா, நாட்டுக்கு நல்லவனாக நடந்து கொள். பதவி தர்மத்தை காக்க, பாவத்தை சேர்க்க அல்ல. உறுதி உள்ளவன் ஊர் ஆளுகின்றான். அவன் சொல்வதே தர்மங்கள், சட்டங்கள். ஆகையால் தர்மங்களாவது பாவங்களாவது அதை நிர்ணயிக்க வேண்டியது யார்? திறமை உள்ளவனால் நாடு உயரும். ஆண்மையும் ஆற்றலும் இன்று யாரிடம் இருக்கிறது? தமக்கு தெரியாதா? ஆம், தெரியும். ஆற்றலும் ஆண்மையும் இன்று உன்னிடம் இருக்கிறது. சேனாதிபதி பொறுப்பும் இருக்கிறது. மறந்து விடாதே, மதுராவின் வீரர்கள் ராஜபக்தர்கள், ராஜ துரோகிகள் அல்ல. நீதி நேர்மையை காப்பதற்கு நாம் ஆணையிடுகிறோம். தேவகி வசுதேவர் வாடும் மாளிகையின் 4 புறமும் அத்துமீறி நீ காவல் வைத்திருக்கிறாய். அதை உடனே அகற்றிவிடு. நாம் இதற்கு மேல் விவாதிக்க தயாராக இல்லை. ஸ்வேதபாலா, சுவாமி, எல்லாரும் எப்படி உள்ளே வந்தீர்கள்? யாருமே உங்களை தடுக்கவில்லையா? சுவாமி, மகாராஜா உக்ரசேனர் ஆணையிட்டிருக்கிறார். மாளிகையிலிருந்து காவலர்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று. உங்களையும் சுதந்திரமாக விடுவித்திருக்கிறார். அப்படியா? ஆம் சுவாமி, கோவத்தில் மகாராஜா யுவராஜரை பலமாக கண்டித்திருக்கிறார். நாலு பேர் முன்னால் நமது சேனாதிபதியை அவமானப்படுத்த மன்னருக்கு இவ்வளவு துணிவு அக்ரூரரின் ஆலோசனை இருப்பதால் தான் ஏற்பட்டது. அந்த விஷ்ணு குலத்தவரை எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும். கூடாது. அப்படி செய்வது ஆபத்தாக முடியும். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய கருத்து, மன்னர் சொன்னது போல மதுராவில் உள்ள சேனைகள் ராஜபக்தி உள்ளது, சுயநலமற்றது. யுவராஜரின் அந்தரங்க காவலர்கள் சிலரை தவிர மற்றவர்கள் மன்னருக்கு விரோதமாக நம் பக்கம் வரமாட்டார்கள். அப்படியானால் நாமெல்லாம் இந்த அவமானத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? ஆம், ஆம் யுவராஜா, இந்த சமயம் அப்படி இருப்பதுதான் நல்லது. திறன்மிக்க யுவராஜர் வேறு அணுகுமுறையிலே சிந்தித்தால் அடுத்துள்ள நாட்டின் சேனைகளை எப்படியாவது மதுராவுக்குள் அழைத்து. எந்த சேனை? உங்களுக்கு 2 நண்பர்கள், மன்னன் பானாசுரன், மன்னன் பாமாசுரன். அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் எல்லை பகுதி நமது எல்லை பகுதியில் முடிகிறது. நல்ல வாய்ப்பு அவர்களின் உதவி பெறுவதற்கு. சாணூரா, நண்பன் நீதான் எனக்கு. சொல்வதை பக்குவமாக சொன்னாய். அமைதியற்ற நிலைமையில் ஆறுதல் கிடைக்குமா என்று மதுராவை விட்டு ஒரு சில நாள் பயணம் செல்ல போகிறேன். போகும்போது நான்
பாணாசூரனையும் பாமாசூரனையும் பார்த்து ஒரு முடிவெடுக்கப் போகிறேன். வணக்கம் மன்னவா. வாருங்கள் அக்ரூரரே, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன செய்தி? மன்னவருக்கு தெரியாத செய்தி ஒன்றும் இருக்க முடியாதே. இந்த சமயம் நமது வசுதேவருக்கும் தேவகிக்கும் பாதுகாப்பே ஒரு பிரச்சனையாகி அவர்களைத்தான் மன்னர் உக்ரசேனர் விடுதலை செய்திருக்கிறாரே. பிரச்சனை இப்பொழுது மன்னனிடத்தில் இல்லை, கம்சனிடத்தில். நிலைமை அறிந்து வேறு வழியின்றி அவன் மன்னர் உக்ரசேனரிடத்தில் மோதவில்லை. மௌனமாயிருக்கும் எரிமலை உயிரோடு அவன் வசுதேவரையும் தேவகியையும் விட தயாராயில்லை. அவன் கைகளில் இருந்து இவர்கள் இருவரும் இனி விடுபடவே முடியாது மன்னா. ஓ, அப்படியானால் சதிகார கம்சன் அதிகாரத்தை கையில் எடுக்கும் முன்னால் நாம் நமது வசுதேவரையும் தேவகியையும் இந்த சமயத்தில் மதுராவில் இருந்து அழைத்து சென்று பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும். மன்னவா, அக்ரூரர் சொன்னது மிக நல்ல யோசனை. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே செய்யலாம். நீங்கள் போய் வசுதேவரிடம் சொல்லும். மன்னவா, தமது ஆணை இல்லாமல் நான் எப்படி சொல்வது? சூரசேன மன்னரை சொன்னார் என்று சொல்லும். சென்று வருகிறேன் மன்னவா. ஆபத்தான நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் வசுதேவரே. எப்படியாவது நீங்கள் வேறு எங்காவது சென்று பாதுகாப்போடு இருப்பது அவசியம். அப்போதுதான் அசரீரி வாக்கு கிணங்க. தாம் அசரீரி வாக்கை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அப்படியானால் அசரீரி வாக்கின் உட்கருத்து உங்களுக்கு விளங்காமல் இருக்காதே. கருத்தா? கருத்துத்தான். அசரீரி வாக்கின் கருத்தில் எங்களது 8வது பிள்ளை கம்சனுக்கு யமனாகும் என்றால் எப்படியும் எங்களுக்கு 8வது பிள்ளை பிறக்கும் என்பதுதானே அர்த்தம். ஆமாம். அசரீரி வாக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன, உயிரோடு இருப்பது நிச்சயம்தானே. பிறகு ஏன் எங்கள் காவலுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? வசுதேவரே, அக்ரூரரே, கடவுள் எந்த ஒரு மனிதன் கையிலும் அடுத்த மனிதனின் வாழ்வை முடிக்க அதிகாரம் தரவில்லை. கடவுள் ஒருவனை கொல்ல விரும்பவில்லை என்றால் எந்த சக்தியும் எத்தனை முறை முயன்றாலும் அவனை கொல்லவே முடியாது. அசரீரி வாக்கு சொன்னது உண்மை என்றால் கம்சன் எங்களை மதுராவிலும் கொல்லவே முடியாது. ஆகையால் மதுராவை விட்டு செல்வதென்பது பொருத்தமான கருத்தல்ல. தாம் விதியை பற்றி விளக்கம் தருகிறீர். விதி போல் நடக்கட்டும் என்று விட்டு விடுவது அறிவுடைமை அல்ல. தற்காப்பு மனிதனுக்கு முதல் கடமை. எவன் தனது கடமையை மறந்து விடுகிறானோ அவனுக்கு காலமும் கை கொடுக்காது. ஆகையால் தாம் தமது கடமையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மனசாட்சிப்படி கடமையைத்தான் காப்பாற்றுகிறேன். அக்ரூரரை, இந்த சமயத்தில் எனது கடமை மதுராவில் இருப்பது. எதற்கு? எதற்கென்றால் நான் கம்சனிடம் வாக்களித்திருக்கிறேன். நானும் தேவகியும் மதுராவை விட்டு செல்வதில்லை என்று. இப்படி ஒரு வாக்குறுதியை பணயமாக வைத்துத்தான் நான் கம்சனிடம் தேவகிக்கு உயிர் பிச்சை வாங்கியிருக்கிறேன். ஆகையால் இப்போது என் கடமை மதுராவில் இருப்பதுதான். என்ன, என் மைந்தன் அப்படி சொன்னானா? ஆம் மன்னவா. வாழ்க வாழ்க வசுதேவா வாழ்க. தாய்நாட்டு மண்ணின் தன்மைதான் நான் பெற்றெடுத்த என் மைந்தனின் நேர்மை. அதனால் எனக்கும் பெருமை. முற்பிறவியில் அவன் முனிவன். அவன் வாய்மை உள்ளவன், வாய்மைக்காக வாழ்பவன், வாய்மையை வணங்குபவன். அவன் வீட்டில் ஆண்டவன் பிறக்கப் போகிறார். இப்போது மன்னர் தான் உன் எண்ணத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறார் என்றால் உடனே கம்சா நீ அவரை ஒழித்து விடு. இது சொல்லத்தான் மிக எளிதானது பாணாசூரா, ஆனால் செயலாக்க இயலாது. பொறுப்புள்ள சேனாதிபதி, சேனை இப்போது உன் கையில். சேனைகள் இப்போது என் கையில் தான். ஆனால் என் மீது பக்தி இல்லை. மதுராவின் சேனை ராஜபக்தியுடையது.
அது மகாராஜா உக்கிரசேனரைத்தான் அன்பு தெய்வமாக மதிக்கிறது. நான் நினைக்கிறேன் நமது நண்பருக்கு இன்னொருவரின் சேனை இன்று தேவைப்படுகிறது. அது சரி, இந்த சேனைகள் மதுராவுக்குள் புக வழி ஏது? எனக்கு தெரிந்த வரையில் நமது சேனைகள் அணிவகுக்காமல் சிறு சிறு குழுவாக பிரிந்து மதுராவுக்குள் போகலாம். உங்கள் அரண்மனையை சேர்ந்த ரகசிய பகுதிக்குள் காத்து நிற்கலாம். ஆம் இளவரசி, அவசியம் நேரும் போது அந்த சேனைகளின் தக்க துணையுடன் திட்டங்களை சரியாக தீட்டி மகாராஜா உக்கிரசேனருக்கு தாம் யார் என்று காட்டிவிடுங்கள். இந்த திட்டப்படி மகாராஜா உக்கிரசேனரின் பிரச்சனையை நான் தீர்த்தால் பிறகு எந்த பிரச்சனையின் எதிர்ப்பும் என்னை எதிர்த்து நிற்க நாளை தலை தூக்காது.